இப்போ ஒரு பெண் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், அவ சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னா எந்த திசை வந்து அதுக்கு உறுதுணையா இருக்கும்? இதுல வீட்டோடைய அந்த கிழக்கு பகுதியை 3 பாகமா பிரிக்கிறோம். அதுல வடகிழக்கு, கிழக்கு மத்தியமம், தென்கிழக்கு. இந்த வடகிழக்கு பகுதியை நம்ம தோஷம் அப்படின்றத எதை சொல்லுவோம்னா ராகு பகவான தோஷம்னு சொல்லுவோம், கேது பகவானையும் தோஷம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுவோம். குறிப்பு, இந்த சமையலறையும் படுக்கை அறைக்கும் இடையே எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த பெண் என்ன ஆகிறான்னா நோயாளியாக மாறிவிடுவார். நோயாளியாக மாறும் பொழுது என்ன ஆகும்னா அவளுடைய மனதில் அந்த நல்ல சத்துள்ள பொருளை சாப்பிடாத போது அவளுடைய மனம் என்ன ஆகும்னா ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அதிகமாயிடும். வாஸ்துவை பத்தி அதீத விளக்கங்கள் நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு பதிவுகளா கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னு தான் சொல்லணும். 2026ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, தினம்தோறுமே நிறைய நல்ல நல்ல பதிவுகளா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். எப்படி மக்கள் வழிபாடு செய்யணும், வீட்டை எப்படி வச்சுக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், கோவிலுக்கு போனா என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். குருஜி, இன்னைக்கான டாபிக் பெண்களை பத்தி நீங்க நிறைய பதிவுகள் பேசியிருக்கீங்க. ஒரு பெண் ஒரு வீட்டுல மகிழ்ச்சியா இருந்தாதான் அந்த வீடே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு பெண் மகிழ்ச்சியா இருக்கணும், அவ சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னா எந்த திசை அதுக்கு உறுதுணையா இருக்கும்? பொதுவா ஒரு வீட்டோடைய பிறப்பிடம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இதை குறிப்பது யாருன்னா சூரிய பகவான் தான். அதாவது ஆத்மகாரகன், உயிர்காரகன். இதை கொடுக்கறது யாருன்னா சூரியன் தான். இதுல வீட்டோடைய அந்த கிழக்கு பகுதியை 3 பாகமா பிரிக்கிறோம். அதுல வடகிழக்கு, கிழக்கு மத்தியமம், தென்கிழக்கு. இந்த வடகிழக்கு பகுதியை நாம ஆணுக்கு உட்பட்ட பகுதின்னு சொல்றோம். தென்கிழக்கு பகுதியை பெண்களுக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னு என்ன பண்றோம்னா சொல்கிறோம். அப்ப தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வளர்ச்சி தான் ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி. ஓகேவா? இப்ப உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த தென்கிழக்கு பகுதியில ஆளுமை செய்யக்கூடிய பூதம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நீரும் நெருப்பும். 2 பூதம் ஆக்சுவலி என்ன இருக்குன்னா கனெக்ட் ஆகுது தென்கிழக்கு பகுதியில. இந்த தென்கிழக்கு பகுதியில பொதுவா நவகிரகங்கள்ல யாரு ஆட்சி பெறுகிறார் அப்படின்னா சுக்கிராச்சாரியார். சரியா? இப்ப சுக்கிரன் அப்படின்னா என்ன? அன்பு, அழகு, காதல், வசீகரம், கவர்ச்சி, நம்ம இந்த பொருளின்ப வாழ்க்கையில அலங்கார நகைகள் எல்லாம் போட்டு அனுபவிக்கிறதுல இருக்கிற சுகங்கள் எல்லாத்தையுமே சுக்கிராச்சாரியார் தான் தரார். இந்த சுக்கிராச்சாரியாருடைய ஃபுல் பிளஸ்டு வாங்குற இடமே அந்த வீட்டோடைய தென்கிழக்கு பகுதி தான். இப்போ நம்ம தோஷம் அப்படின்றத எதை சொல்லுவோம்னா ராகு பகவான தோஷம்னு சொல்லுவோம், கேது பகவானையும் தோஷம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுவோம். ஏன்னா ஒரு கிரகத்தோட ராகுவும் கேதுவும் தொடர்பானா அந்த கிரகம் தான் கொடுக்கிற பலன்கள்ல தடுமாற்றமும் பிரச்சனைகளும் என்ன பண்ணும்? ஏற்படுத்தும். அப்ப தென்கிழக்கு பகுதிகளில் எக்காரணத்தை முன்னிட்டும் ராகு கேது தொடர்புகள் வர கூடாது. சரி, இப்ப ராகு தொடர்புனா என்ன, கேது தொடர்புனா என்ன, அதை முதல்ல பார்த்துடணும். பொதுவா இப்போ ராகு தொடர்புனா சுக்கிரன் ராகுன்னு எடுத்துக்கணும், கேது தொடர்புனா சுக்கிரன் கேது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ சுக்கிரன் கேதுவுக்கு முதல்ல நம்ம வரலாம். பொதுவாமா நம்மளுடைய வாஸ்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு ஆண் படுக்கை அறை அப்படின்றது ஆண் ஆளுமை செய்யக்கூடிய இடம், சமையலறை அப்படின்றது பெண் ஆளுமை செய்யக்கூடிய இடம். இந்த படுக்கை அறையினுடைய அளவையிலிருந்து சமையல் அறையினுடைய அளவு என்னாகி இருக்கக்கூடாதுன்னா குறைந்து இருக்கக்கூடாது. இரண்டும் சமமான அளவுகள்ல
இருக்கணும். இந்த சமமான அளவு சமையலறையும் படுக்கை அறையும் யாருக்கு இருக்கிறதோ அந்த வீட்டில் அந்த பெண் ரொம்ப மகிழ்ச்சியான பெண்ணாக இருக்கிறார். குறிப்பு, இந்த சமையலறையும் படுக்கை அறைக்கும் இடையே எக்காரணத்தை முன்னிட்டும் கழிவறை வந்துவிட கூடாது. அப்படி கழிவறை வந்துச்சு அப்படின்னா அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் கேது என்ற கழிவறை பிரிவினைகளை ஏற்படுத்தி விடுகிறது. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இல்லை. அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன ஆகிறது அப்படின்னா மகிழ்ச்சி என்பது குறைகிறது. அவ ஒரு மகிழ்ச்சியுடைய பெண்ணாக இல்லை. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு தென்கிழக்கு பகுதி அப்படின்றது இப்ப சுக்கிரன்னாலே நம்ம எவ்வளவு சொல்லுவோம், சுத்தம்னு சொல்லுவோம். இப்ப சமையல் அறையில ஒரு அழுக்கு இருந்தாலோ சமையல்ல ஒரு கழிவு இருந்தாலோ நம்ம அதை சாப்பிடுவோமா? மாட்டோம். அப்போ அந்த தென்கிழக்கு பகுதியில கழிவு நீர் தொட்டியோ கழிவறையோ வரும் பொழுது சுக்கிரனுடைய பலன் முழுமையாக பாதிக்கப்படுது. அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், தென்கிழக்கு சமையலறை படுக்கை அறையை விட சிறிதாக இருக்கக்கூடாது, ரெண்டும் சமமான அளவுல இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஒன். என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா தென்கிழக்கை ஒட்டி கழிவறையோ தென்கிழக்கு பகுதியில கழிவுநீர் தொட்டியோ படுக்கை அறையும் சமையலறைக்கும் நடுவே கழிவறையோ இருந்துருச்சுன்னா இங்க எல்லாம் சுக்கிரன் கெட்டு போயிட்டதா அர்த்தம். இப்ப சுக்கிரன் கெடும் பொழுது அந்த பெண் என்ன ஆகுறான்னா நோயாளியாக மாறிவிடுவார். நோயாளியாக மாறும் பொழுது என்ன ஆகும்னா அவளுடைய மனதில் அந்த நல்ல சத்துள்ள பொருளை சாப்பிடாத போது அவளுடைய மனம் என்ன ஆகும்னா ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அதிகமாயிடும். தாழ்வு மனப்பான்மை அதிகமாக அதிகமாக நம்மளுடைய முகத்துல கருந்தேம்பல் வர ஆரம்பிச்சிடும். உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைய குறைய தைராய்டு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஆணுக்கு எப்படி ரொம்ப பாசிட்டிவ் அது போல பெண்ணுக்கு யூட்ரஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த யூட்ரஸ்ல என்ன ஆகிடும்னா பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இந்த வீட்டை விட்டு அந்த பெண்ணால என்ன பண்ண முடியாதுன்னா சிறை மாதிரி இருந்து இதுல இருந்து வெளியவே போக முடியாது. பொதுவா அந்த பெண்ணுக்குன்னு கிடைக்கிற கணவனுடைய அன்பு கட், அந்த பெண்ணுக்குன்னு கிடைக்கக்கூடிய பொருள் அந்த நகை கட், அந்த பெண்ணுக்குன்னு கிடைக்கக்கூடிய அந்த தூக்கம் அந்த உறவுகளால் ஏற்படுற மகிழ்ச்சி கட், அந்த பெண் இந்த வெளி உலகத்தை பார்த்து அனுபவிக்கணும்னு நினைக்கிற விஷயம் கட். ஆனா எது கிடைக்கும்னா கேதுக்குரிய விஷயம் மட்டும் கிடைக்கும். கேதுக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? ஆன்மீகம். இந்த அமைப்புல உள்ள பெண் இருக்காங்க தெரியுமா, இவங்க பக்தியின் உச்சத்தில் இருப்பாங்க. அதாவது இதனுடைய தேடுதல்களால அவங்க பக்திக்கு போறாங்க. ஆக்சுவலா இந்த இடம் இந்த கிரகம் அவங்கள அப்படி மாத்திடும். ஏன்னா கிரக அமைப்பே சுக்கிரன் கேது, கிரக அமைப்பே சுக்கிரன் கேதுவா இருக்கிறதால அந்த பெண் ஒரு தனக்குன்னு உடலுக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை மனிதர்களோ குடும்பமோ நண்பர்களோ யாருமே தரலன்னு தன்னுடைய லைஃபை கடவுள் தான் தராருன்னு அது ஒரு போதையாகி அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய மருமகள் அங்க நிலைத்து வாழணும்னா இந்த தென்கிழக்கு பகுதி ரொம்ப சரியா இருக்கணும், ரொம்ப கரெக்டா பார்த்து அமைக்கணும். அப்பதான் அந்த வீட்டுல என்னவாக இருக்கும்னா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஆகையினால வீட்டோடைய சமையலறைக்கு பக்கத்துல கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ சமையலறையும் படுக்கை அறைக்கும் நடுவில் கழிவறையோ வரவே வேண்டாம். சமையலறையை படுக்கை அறையை விட சிறிதாக போட வேண்டாம். அப்பார்ட்மெண்ட் லைஃப்ல பாதி வீடு இப்படிதான் இருக்கும். ஏன்னா சமையலறையில நமக்கு இடம் பத்தாதுன்னு சின்னதா தான் போடுவாங்க. நீங்க நல்லா பாருங்க, அந்த பெண் தன் கணவன் தன் பேச்ச ஒரு நாளாவது கேட்பாரா, ஒரு நாளாவது அவருடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமா, ஒரு நாளாவது மனம் விட்டு அவரோட பேசுவோமா என்ற மனநிலையில தான் இருப்பா. ஒருவேளை அப்படிதான் குருஜி எங்க வீடு இருக்கு ஆனா நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்னா அந்த பொண்ணு கணவன்கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு, கணவன்கிட்ட இருந்து கிடைக்கிற தாம்பத்தியம், உறவுகிட்ட இருந்து கிடைக்கிற மகிழ்ச்சி, இதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை, எனக்கு நான் சிங்கிளா இருக்கிறதா எனக்கு ஹாப்பி அப்படின்றத மனதார அக்செப்ட் பண்ணவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுதான் உண்மை. இதை கரெக்டா டிகிரி பார்த்து டைமென்ஷன் பார்த்து அந்த இடத்தோடைய அமைப்பை கரெக்டா சரி செய்யும் போது அந்த வீடும் மகிழ்ச்சி அடையும், அந்த வீட்டு தலைவனுக்கும் பொருளாதார நிலை என்பது கிடைக்கும். இப்ப சுக்கிரன் ராகு அப்படின்னு வந்துருச்சுன்னா பெரிய சமையலறை, படுக்கை அறை சின்னதாயிடும், சமையலறை பெருசாயிடும். இந்த பெண் நாத்திகம் உள்ள பெண் ஆயிடுவா. கடவுள் பக்தியே இல்லாத அளவுக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். என் அனுபவத்துல ரொம்ப பக்தியுள்ள பெண்,
மருமக ரொம்ப அருமையா வரணும்னு வாஸ்து பார்த்து வீடு கட்டுவாங்க, ஆனா மாடுலர் கிச்சனை போட்டுருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கிச்சன்ல வந்து பெண்ணிடம் எப்போதுமே அவளுடைய கற்பும் அழகும் ரகசியமாக இருந்தால்தான் அதை வந்து நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் சமைக்கிறத பொதுவா யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா சமையல் கட்டுக்கு விட மாட்டாங்க. 2 இடம் வந்து குடும்ப தலைவர்களை விட வந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் வந்து 3வது நபர் நுழையக்கூடாது. ஒண்ணு படுக்கையறையை பார்த்தா முடிஞ்சு போச்சு, இன்னொன்னு சமையலறையை பார்த்தா முடிஞ்சு போச்சு. இந்த சமையலறை என்ன பண்ணுவாங்கன்னா, ஹால்ல வந்து ஒரு 3வது நபர் உட்காரும் போது கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு இங்க இருந்தே பார்க்கலாம். ஓபன் கிச்சனா என்ன பண்றாங்கன்னா வைக்கிறாங்க. இப்படி ஓபன் கிச்சனா ஹால்ல இருந்து பாக்குற அளவுக்கு சமையலறை போட்ட அத்தனை பெண்ணுடைய வீட்டிலும் அந்த அம்மா எந்த பாரம்பரியத்தை காக்கணும்னு மருமகளை கொண்டு வந்தாங்களோ அந்த மருமகள் பாரம்பரியத்தை பரணில் ஏத்துற மருமகளாகத்தான் வருகிறது. வெஸ்டர்ன் கல்ச்சர் புரியுதுங்களா? இவங்க வெள்ளிக்கிழமை விளக்கேத்துங்கன்னா அவங்க வெள்ளிக்கிழமை பிரியாணி சாப்பிட்டாதான் எனக்கு ஹாப்பின்னு சொல்றாங்க. இவங்க சாரி கட்டுமா அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எனக்கு இப்படி மாடர்னா இருக்கிறது தான் பிடிக்குதுன்னு சொல்லுது. ஏன்னா அவங்க மேல தப்பு இல்ல, அவங்க வளர்ந்த விதம். இவங்க கட்டிய வீடு இப்படிப்பட்ட ஒரு மருமகளை அழைத்து கொண்டு வந்து வைத்து விட்டது. அதனால அதுல இருந்து என்ன ஆகும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை ஏற்படும். கணவர் வாயவே திறக்க மாட்டார். யாரு? பையன் ஒரு கொஸ்டின் கூட கேட்க மாட்டார். ஏன்னா அவர் ஆளுமை செய்யக்கூடிய இடமான படுக்கறை என்ன ஆயிடுச்சு, சின்னதா போயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல படுக்கையறை சிறிதாக இருந்து சமையலறை பெருசாக உள்ள எந்த ஒரு வீட்டிலும் அந்த ஆண்மகனுக்கு ஆண்மை குறைவு இருக்கும், இந்த பெண்ணுக்கு ஆசை அதிகமா இருக்கும். அங்க முரண்பட்டு போயிடும். அந்த பெண் என்னை கொண்டு வந்து லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு மாமியார்கிட்ட ஃபைட் பண்ணும். இதுதான் நடக்கும். ஒரு வீட்டை வச்சே நம்ம இவ்வளவு சொல்ல முடியும். இது எல்லாமே கிரகத்தினுடைய தொடர்பு தான். அதனால இந்த வீட்டுல எனக்கு தெரிஞ்சு நீங்க எத்தனை ரூம் போடுறீங்கன்றது பெருசு இல்லை, ஆனா சமையலறையும் படுக்கையறையும் கரெக்டா அமைச்சிட்டீங்கன்னா பர்ஃபெக்டான ரிசல்ட், பர்ஃபெக்டான லைஃப் ஸ்டைல். விவாகரத்து, கோர்ட்டு, பரிகாரம்னு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் உண்மை. குருஜி, இப்ப நீங்க சொல்ற அந்த சமையலறை படுக்கையறை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, இது வந்து கணவன் மனைவிக்கான அந்த படுக்கையறை, அதுவும் சமையலறையும் ஒன்றாக தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து திருமணம் ஆகாதவர்களை கொண்டு வந்து தென்மேற்குல என்ன பண்ண முடியாதுன்னா படுக்க வைக்க முடியாது. அதனால கண்டிப்பா அந்த இடத்துல வந்து இளைஞர்களுக்கு வேலை இல்லை. அப்படி கொண்டு வந்து படுக்க வச்சா அவங்க தீய வழிக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. தம்பதி சமேதராக இருந்தால் மட்டும்தான், அதுவும் இளைஞர்களாக இருந்தால் மட்டும் ஒரு 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் தென்மேற்குல படுத்துக்கலாம். சோ அதுதான் அதுல இருக்கக்கூடிய சூட்சமம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாஸ்துவை பத்தி அதீத விளக்கங்கள் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து ஒவ்வொரு பதிவுகளா கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னு தான் சொல்லணும். அருமையா இருந்தது. நன்றி குருஜி. நல்லதுமா. ஆன்லைன் வாஸ்து வகுப்பு வந்து இந்த வருடத்திற்கான இறுதி வகுப்பு அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், என்ன விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க, அதனால மக்களுக்கு என்ன பலன்? பொதுவாமா எப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை தான் நம்ம வாஸ்து ஆன்லைன் வகுப்பு எடுப்போம். அதன் அடிப்படையில் இந்த வருடமும் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த வகுப்பிற்கு வருவதன் மூலமாக நீண்ட காலத்தில் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த வகுப்புல என்ன பண்ணப்படுதுன்னா இருக்கிறது. அதை தாண்டி ஒரு வாஸ்து கட்டிட பாகத்துல எந்த மாதிரி அமைத்தா நன்மை, என்ன மாதிரி அமைத்தா தீமை அப்படின்றத இவங்களால புரிஞ்சுக்க முடியும். தன்னுடைய எதிர்காலத்திற்கு சரியா அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தா இந்த வகுப்புல அவங்களால அட்டன் பண்ண முடியும். நம்ம வீடு எந்த அளவிற்கு பஞ்சபூதம் உயர்ந்திருக்கிறது குறைந்திருக்கிறதுன்றத பொறுத்து தான் நமக்கு அந்த பூதம் கொடுக்கிற நல்ல பலனை நம்மளால பெற முடியும். இப்ப உதாரணமா தென்கிழக்கு பகுதி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நீர்பூத தன்மைக்குரிய எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. அதனால அந்த வீட்டு பெண்மணிகள் வருமானத்திலும் சரி மன உளைச்சலும் சரி சிக்கி தவிப்பார்கள் தென்கிழக்குல கழிவறை இருந்தா. அப்போ அதை சரி செய்யற வரையும் அந்த பலன் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. இதை எளிமையான வழியில சரி பண்ணணும்னா ஒரு கொஞ்சமாவது பண தேவை இருந்தா தானே நடக்கும். அப்ப அந்த தேவைகளுக்கு முதல்ல நீங்க என்ன ஆரம்ப ஸ்டேஜ்ல பண்ணணும், ஒரு வாஸ்து தோஷம் உள்ள வீட்டை எப்படி கையாளணும், அதை கையாண்டு எப்படி அதை சரி பண்ண முடியும் என்பதற்குரிய அத்தனை வழிமுறைகளும் இந்த வகுப்புல சொல்லித்தரப்பட்டு ஒரு வாஸ்து விதினா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு புத்தகத்தை PDF காப்பியாவும் நம்ம கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணினாலே லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நிச்சயமா. ஏன்னா எல்லாருமே லைஃப்ல வந்து இன்னும் மேல மேல முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாருக்குமே பேசிக் வாஸ்து அப்படின்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.